மண் பொம்மைகள், காகித பொம்மைகள் எல்லா பொம்மையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு தீம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து கண்ட்ரிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ் நாங்க அனுப்புறோம். நாங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்கு முக்கியமா தெரியுமோ அவங்க வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. கிரியேஷன் கைவண்ண கலைக்கூடங்கிற பேர்ல நாங்க 4 தலைமுறைகளா இதுல வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் பொம்மைகள், காகித பொம்மைகள் எல்லா பொம்மையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது எங்க அப்பாவோட காலத்திலேருந்து ஃபுல்லா இந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெண்ட் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மண் பொம்மைகள் தான் அதிகமான ஆஃபர் நிறைய கேட்கறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழைய காலத்து மெத்தட் எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான கொலு பொம்மைகள்லாம் இது பண்றாங்களோ அந்த மாதிரி மாடல் கேட்கறாங்க. கொலு வைக்கிறவங்க எங்களுக்கு தீம் இந்த மாதிரி எங்களுக்கு தீம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி தீம் புதுசாக கேட்கறாங்களோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ் நாங்கள் அனுப்புறோம். இந்தியா பூரா அனுப்புறோம். தமிழ்நாடு பூராவும் நம்ம நிறைய வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 5000 வரைக்கும் உள்ள பொம்மைகள்லாம் எங்கள்கிட்ட அதிகமா இருக்குது. சிங்கிள் பொம்மையை தான் கேட்பாங்க. அப்பெல்லாம் வந்து பொம்மைலாம் எப்படி வரும்னா உங்களுக்கு சிங்கிள் பொம்மை, அதாவது செப்பரேட் பொம்மையா இருக்கும், உங்களுக்கு தனித்தனி பொம்மையா இருக்கும். அந்த மாதிரி பொம்மைகள் தான் கேட்பாங்க. அப்போ உள்ள ட்ரெண்ட். இப்போ எல்லாம் வந்து தீம் ஓரியன்டா, அதாவது ஒருத்தவங்க வந்து குழு பார்க்க வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இது நான் வந்து நம்ம போய், அதாவது யார் குழு பார்க்க வரவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சமாச்சாரமா அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீமா பண்றோம். நாங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்கு முக்கியமா தெரியுமோ அவங்க வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி போன் ஓரியன்டா இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்டேட் இல்லாம வெளி ஸ்டேட்லயும் சரிதான், இப்போ ஃபாரின் கண்ட்ரி நிறைய அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. எங்களால அனுப்ப முடியல. இப்போ உள்ள இதுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்ப முடியாத அளவுக்கு தான் ஆர்டர் இருக்குது. நாங்க வந்து அதுக்கு என்ன காரணம்னா அவங்க என்ன மாதிரி தீம் கேட்கறாங்களோ அதை நான் இதுவா செஞ்சு நல்லபடியா பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒரு 15 வருட காலமா நாங்க இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த கடையில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எந்த ஒரு திங்ஸ், அதாவது எல்லா ஒரு கொலு பொம்மைகள் எல்லாமே செட்டா நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அதாவது இந்த நவராத்திரி இந்த 9 நாள் விசேஷத்துல இவங்க, நான் பெருமைக்காக சொல்ல, இவங்கள்ட்ட வாங்கிட்டு போனாதான் இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இன்னொன்னு தசாதார செட்டு, அதே மாதிரி நவக்கிரக செட்டு, நவக்கிரக இதில் உள்ளது, பல்வேறு விதமான செட், அஷ்டலட்சுமி செட்டு, கல்யாண செட்டு, சீமந்த கல்யாணம் உள்ளது. எல்லா விதமான செட்டும் நாங்க ஒவ்வொரு வருடமும் இங்க வந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கலர் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லாவே இருக்கு. அப்ப வந்து ஓட்டு கட்டடத்துல இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்தது, கையோட செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நல்லாவே மிஷின் போட்டு நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. மண் பொம்மைகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு ஸ்பெசிபிக்கா. இந்த இடத்துல பீங்கான்கள் பார்க்கும்போது ரொம்ப ரேர். எல்லாமே மண் பொம்மைகள். இந்த மண் பொம்மைகள் தான் நவராத்திரிக்கான ஸ்பெஷாலிட்டியே. எங்க வாங்கினதுங்கெல்லாம் சில இடத்துல அந்த பீங்கான் பொம்மைகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி மண் பொம்மைகள் வைக்கிற இடம் இருக்கிற இடம் நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும்.